அழகாஷ் நான் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பிரேவ் ஆஃப் தி 6 ஃப்ளவர்ஸ் சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்ச எல்லாமே கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச வச்சு போட்டு இந்த வீடியோ பிடிச்ச இந்த பட்சத்தில் மட்டும் லைக் போடுங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 9 எபிசோட் போட்டு அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துருங்க. பார்த்தா இந்த கதையை புரியும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை குழப்பலாமா. நம்ம ஃப்ளாமியாவும் ஹீரோவை பார்த்து எங்க பாருடா, என்னதான் இப்படி சொன்னாலுமே உண்மையான ரீசன் சொல்லாம நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். எங்க புரிஞ்சுக்க ஃப்ளாமியா, என்னால அது உண்மையா சொல்ல முடியாது. அப்போ இதனால வரைக்கும் என்கிட்ட போய் சொல்லி தானே இருக்கேன். எதனால அப்போ நீ என்கிட்ட இருந்து போய் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்? என்கிட்ட அந்த அளவுக்கு சொல்ல முடியலன்னு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்? ரீசனை சொல்றான்னு கேட்க, ஏன்னா நீயும் என்ன மாதிரி தான்றதை புரிஞ்சுக்கினேன். உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் மனசார. ஆனா நீ அதை வெளிப்படுத்திக்கிற. உன்னுடைய மனசுக்குள்ள பயங்கரமான வலிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம துரோகங்களும் நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் நீ என்னமோ என்ன நம்பலன்றது தெரியும். பட் இருந்தாலுமே ஒரு சைடா நீ என்ன நம்புறன்னு எனக்கு புரியுது. சரி நான் உண்மையா சொல்றேன். இதை பாரு ஃப்ளாமியா, ரொம்ப வருஷங்களா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பிரச்சனை காரணமா என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய சிஸ்டர் எல்லாருமே இழந்துட்டேன். என்னுடைய மாஸ்டரும் என்கிட்ட சொன்னாரு, ரிவெஞ்ச் எடுக்கிறனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாதுன்னு. டீமான் கார்டை தோக்கடிக்கணும்னா அது மட்டும் பத்தாதுன்னு புரிஞ்சுக்கினேன். அது மட்டும் இல்லாம இது நாள் வரைக்கும் என்னுடைய கோல் வந்து டீமான் கார்டை தோக்கடிக்கணும், மற்றவங்க எல்லாரையும் வென்று நான் தான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கானு ஒருத்தர் நிரூபிக்கணும்னு. அந்த மாதிரியான ஒரு நினைப்பிலே எத்தனால நான் இருந்ததுனால ஒரு விஷயத்தை நான் கவனிக்காம போயிட்டேன். மனசார யாரையும் விரும்புறது கிடையாது, யாருக்கிட்டையும் நல்லபடியாக பேசுறது கிடையாது, யாரையும் நம்பது கிடையாது. தெளிவா எல்லாமே எனக்கு புதுசாக இருந்த சமயத்தில் தான் நான் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சேன். அது ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எஸ்டர்டே நான் அதை உறுதிப்படுத்திட்டேன். நான் உன்னை விரும்புறேன். அதை நான் நேற்று தான் ரியலைஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் மனசுக்குள்ள ஃபீலிங் தோணிடுச்சு. ஃப்ளாமியா, இப்போவாச்சும் புரியுதா நான் ஒன்று விரும்புறேன்றதை? இதை கிட்ட அவளுக்கு வாயடிச்சு போயிடுவா. என்ன அவன் திடீர்னு இப்படி சொல்றானே? நான் மீட் பண்ணதுலேயே நாச்சுட்டானியா கூட அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா அவன் மூலியமா நீ தான் பிரேவ் இல்லைன்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை முறையாக மீட் பண்ண பிறகுதான் என் மனசை மாத்திக்கினேன். எதனாலும் தெரியல, ஆனா உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதனாலதான் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நான் முதல்ல காப்பாத்தினேன். என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு. கண்டிப்பா என்ன நம்ப மாட்டேன்னு புரியுது. பட் என்னதான் நீ என்ன நம்பலாலுமே உன் மேல இருக்க அக்கறையினால தான் அப்படி நான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம டெம்பிள்குள்ள எல்லாரும் உன் மேல பழி போட்டப்போ எல்லாரும் உனக்கு எதிராக இருந்தப்போ நான் மட்டும் தான் உனக்கு ஆதரவா இருந்தேன். நீ யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். ஆனா இருந்தாலுமே நீ என்ன நம்பல. அந்த சமயத்துல எனக்கு அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எதுக்காக என்ன லவ் பண்றேன் எனக்கு ஐடியா இல்ல. மனசுக்குள்ள இருந்த வலிகளும் என்னுடைய எண்ணங்கள்ல தான் உன்னை இந்த மாதிரி பண்ண தோணுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய வலிகள் தான் உனக்கும் இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான். ஆனா நான் எங்க போய் கட்டாயமா வாழ்றது? டீமன் கார்டு இறந்த பிறகு நான் திரும்பி ஃபைன்ஸ் கூட போக முடியாது. என்னால ஹியூமன் வேர்ல்ட்ல சரியா வாழ முடியாது. சாகர் தான் இந்த டீமன் கார்டு சாகும் போதே நான் உனக்கு பின்னாடி தான் சாகார மாதிரி இருக்கும். அப்படி ஒன்றும் தேவையில்லை. நீ என் கூட வந்துரு. டீமன் கார்டு தோக்கடிச்ச பிறகு நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, மறந்துட்டியா? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்படியே படுது. எந்த ஹியூமனும் இது வரைக்கும் என்ன அக்செப்ட் பண்ணது கிடையாது. நான் ஒரு பிரேவ் கில்லர், ஃபைனுடைய குழந்தை. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ என்ன இருந்தாலும் சரி, எனக்கும் வலிகள் உன்னுடைய வலிகளும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பா என் மனசுல இருக்க அந்த ஃபீலிங் கண்டிப்பாமே மாறாது. முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நீ தான் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. நான் தெளிவா தான் இருக்கேன். நான் யோசிச்சிட்டேன். டீமன் கார்டு தோக்கடிச்ச பிறகு நான் கூட சந்தோஷமா வாழலன்னு. இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு நான். அப்படி இருக்கும்போது என்னுடைய வீட்டுல நீ இருக்கும்போது யாரும் வந்து உன்னை நெருங்க முடியாது. அடல்ட்டு ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்கின்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல கொஞ்சம் அஃபேர் வருது. ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், ஃப்ளாமியா தயவு செஞ்சு இப்படி சொன்ன விஷயத்த நம்பிடு. ஏன்னா நம்ம ஆந்தும் சொல்லியிருப்பான், ஃப்ளாமியா ரொம்பவும் டார்க்னஸ் ஆன உலகத்துக்குள்ள தான் வாழ்ந்திருக்கா. அவள் மற்றவங்களை விரும்பது கிடையாது. அவங்க மேலே எந்த விதமான எமோஷன் பாசம் எதுவுமே கிடையாது. அதனால நீ அவளை சமாதானப்படுத்தலாம் வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒன்று கொண்டுடுவா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு இவளை எப்படியாச்சும் நம்ப வைக்கணும், எப்படியோ ஒன்று சொல்லி தான் ஆகணும், வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் அவளும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஆனால் இப்போ நீ ஃப்ளாமியா இப்போ வச்சு புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வர அவனை பார்த்து ஷூட் பண்ணுவா. எதுக்காக அட்டாக் பண்ற? என்ன இருந்தாலுமே நீ என்னுடைய எனிமி தான். அதுக்கப்புறம் கன் ஃபயர் நடந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம நாச்சுட்டானியாவும் காட்டோ கிட்ட கன் ஃபயர் அடையே போலாமா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட்டு ஓடுவோம். இன்னொரு பக்கம் கோயிலுக்குள்ள இருக்க இவங்க 3 பேர் வெளியே வர நம்ம அடலட்டை பார்த்துட்டு ஆண்டு யோசிச்சுன்னே சொல்றான், டேய் அடலட்டே நான் இதுக்கு தான் சொன்னேன், கண்டிப்பா வந்து ஃப்ளாமியா நம்ப மாட்டேன் இந்த மாதிரியான விஷயம்லாம் சொன்னா நீ கேட்கல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மூராவும் சாமாட் கிட்ட அந்த செடியை கொடுக்குறா. எங்க பாரு இவன் எதனா குடைச்சல் கொடுத்தானே இதை பயன்படுத்த சரியா? அப்ப பார்த்தா அவன் உடனே பயன்படுத்த போக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, சரியான டைம் வரும்போது தான் உன்னை பயன்படுத்த சொன்னேன். தேவையில்லாம இப்பயே பயன்படுத்தாத. இப்போதைக்கு இந்த இடத்துல எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவனை குறத்துக்காக போகணும். மோரா ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களப்பா சாமட்டு. ஆமா எல்லாரோடையும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அதுக்கப்புறம் பார்த்து காவடாவதி மவுண்டன்ஸ் சொல்லிட்டு ஒரே ஒரு பவரை பயன்படுத்துவான். அவ பயன்படுத்துற அந்த பவர்னால ஒரே ஒரு காலடி எடுத்து வைப்போம், மிகப்பெரிய பள்ளமே வரும். அந்த இடத்துல யாராலையும் அதை தாங்க முடியாது. இன்னொரு பக்கம் அவ பேசுற அந்த வாய்ஸ் காட்டுக்குள்ள எக்கோ வாட்டு பயங்கர சவுண்ட் கேட்கும். யாராலையுமே அதை கேட்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவனும் பிரின்சஸ் கோல்டவ் இப்போ இந்த இடத்துல வந்து அடல் தான் அந்த சமந்த பிரேவன்றது உரிய அடிச்சு. அதனால எப்படியாச்சும் அவனை போயிட்டு கொல்லணும். அதனால நாங்களும் இந்த இடத்துல கிளம்புறோம். நீங்க எப்படியாச்சும் போயிட்டு அவனை கொல்லுங்க. பாத்தீங்கன்னா ஃப்ளாமியா உனக்கும் சேர்த்து தான் சொல்ல. இன்னொரு பக்கம் ஆன்சம் ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? அடல் தான் சமந்த பிரேவ கிடையாது நான் சொல்லிட்டேன். என்ன நடிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஃப்ளாமியா கிட்ட இப்போ அவன் கரெக்டா மாட்டிருக்கான். இந்த சமயத்துல விட்டு அவனை கொல்ல முடியாது. எவ்வளவு தெரியும் இப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு அவனுக்கு இருந்தாலுமே நம்ம தாமட்டு வந்து குறுக்கால பூந்து தடுத்துறான். எதனா பண்ண நினைச்சா அவனை இவனை வச்சு நான் உனக்கு கடிச்சு கொதற விடுவேன். பாத்துக்கோ இவன் இதே இடத்துல பாத்துக்கோ. நான் இந்த இடத்துல போயிட்டு வரேன் சாமட்டு. இன்னும் பக்கம் ஆன்சம் கண்டிப்பா நீ தாண்டி அந்த சமத்தா இருக்கணும். தேவையில்லாம அவனை கொல்ல சொல்லிட்டு இருக்க. அப்படி நீ அவனை பக்கம் கத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கன் ஃபயர் பண்ணிட்டே நம்ம ஃப்ளாமியாவும் ஹீரோவை துரத்துன்னு போயிட்டு இருக்கான். மோரா பண்ண வேலையாட இப்படி ரொம்ப மோசம் ஆயிடுச்சு நிலைமை. என்ன பண்ணிருக்க ஃப்ளாமியா? அதுக்கப்புறம் இன்னமும் யாரும் சாகலன்ற விஷயத்தை வந்து ஹீரோ உறுதி பண்றான். எங்க பாரு ஆன்சன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது மோரா செட் பண்ண ட்ராப்ல நாங்க இன்னமும் மாட்டல. நான் அவனை எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது ஏன் நான் ஒன்னும் நம்ப மாட்டேன். எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. நீ தான் சமந்து பிரேவன் உறுதி ஆயிடுச்சு. நான் நம்பத்துக்கு தயாரில்லைன்னு சொல்லிட்டு அவளும் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிருக்கான். இன்னொரு பக்கம் நாச்சுட்டு நீ அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருக்க
கோல்டு பரவாயில்ல பிரின்சஸ், அவன் கையை பிடிக்கலான்னு சொன்னாலுமே அவனுக்கு தோணலை. நான் இது நாள் வரைக்குமே அடலட் வந்து நல்லவன் தான் நினைச்சிருந்தேன். பட் நான் மூணா சொன்ன அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவன் தான் செவன்த் பிரேவ். அவன் நான் தப்பா நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்க பயங்கரமா வந்து சைக்கோ மாதிரி நடந்துக்கிறான். என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிடுடா, நான் எனக்கு ஃபுல்லாவே தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் தப்பு தான் இதெல்லாம், எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன் பிரின்சஸ், ஏன் இப்படி பண்றீங்க? அடலட் நான் உன்னை நம்பினேன், ஆனா நீ எனக்கு இப்படி பண்ணிட்டேன். கோல்டா எனக்கு கூட இது அப்புறம் சேர்ந்து வேலை பாரு என்ன. இதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா சைக்கோ தனத்துல அந்த இடத்துல இருக்க பவர்ஸை பயன்படுத்தி மரத்தை எல்லாம் கண்டு மணிக்கு வெட்டி தர்றா. இன்னொரு பக்கம் ஃபிளாமியா பண்ண சின்ன ஒரு அட்டாக்னால அந்த ஸ்மோக் ஃபயர்னால அந்த இடத்துல இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துற அவளும் மோராவும் ஃபிளாமியா நல்ல வேலை பண்ண இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவளும் அந்த இடத்த நோக்கி போக ஃபிளாமியா நமக்கு லொகேஷன் அமைச்சிட்டு வாங்க பிரின்சஸ் இந்த இடத்த விட்டு கிளம்பும். சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபிளாமியாவும் நிறைய பாம்ஸை பயன்படுத்தி ஹீரோ மேலே அட்டாக் பண்ணி ஹீரோ அதுல இருந்து தப்பிக்கிறான். இருந்தாலுமே அவ விட மாட்டான். ஒரு கட்டத்தில் நீடில் பயன்படுத்தி அவளையும் அட்டாக் பண்ண ஃபிளாமியா என்ன நம்பு, எதுக்காக நீ ஓடுற, நீ என்ன நம்பாதனால என்ன அழிக்க பார்க்குற, அதனால தான் நான் ஓடுறேன். எல்லாத்தையும் கலந்து பேசி முடிவு எடுக்கணும், தயவு செஞ்சு என்ன கொண்டுடாத. தேவையில்லாம என்ன போட்டோ பண்ற பேர்ல எனக்கு பொய்யா சொல்லி எல்லாத்தையும் வச்சு ஏமாத்திருக்கேன். நீ தான் அந்த செவன்த் பிரேவ்ன்றது எனக்கு உறுதியாயிடுச்சு. உன்னை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். இதுக்கப்புறம் நான் உங்க கூட சேர்ந்து வாழ போறது கிடையாது. ஏன்னா உன்ன மாதிரி நான் ஒருத்தனை நான் விரும்ப மாட்டேன். எப்பவுமே ஃபிளாமியா புரிஞ்சிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்ககிட்ட போக இன்னொரு பக்கம் அவளை பாம்பு தூக்கி போடுறான். ஹீரோவும் ஃபிளாமியா நம்ப மாட்டா, எப்படியாச்சும் நம்ப வைக்கணும், ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தோத்து போற நிலைமைக்கு ஆகிறான். இவன் கதையை முடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மோராவும் வந்துட்டு ஹீரோ அடிக்கலாம் பார்க்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்தில் ஹீரோ அவங்க எடுத்து தப்பிச்சு அவங்க மேலே அட்டாக் பண்ணாலும் இருந்தாலுமே அவன் அசால்ட்டா அதெல்லாமே தடுக்கிறான். ஹீரோவும் பாம்பு தூக்கி போட்டு ஸ்மோக்கை வர வச்சிருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஃபிளாமியாவும் அடலட் ஏன்டா இப்படி பண்ற சரண அடைஞ்சிடு அப்படின்னு அவளுக்கு இன்னொரு பக்கம் ஹீரோ மேலே பாவமா இருந்தாலுமே நம்ம மோராவும் கண்டுபிடிச்சிடா ஹீரோ அந்த தான் இருக்கான்னு. ஹீரோவும் அசையாம அப்படியே நினைப்பான் அட்டாக் பண்ற இருக்கும். இவரும் போயிட்டு குத்தலான்னு போவா. நம்ம ஃபிளாமியாவும் ஏன்டா இப்படி பண்ற, இவரும் கரெக்டா அட்டாக் பண்ண போற அந்த சமயத்துல வந்து சரியா நம்ம ஃபிளாமியாவும் ஒரு அட்டாக் கொடுப்பான். ஃபிளாமியா எதுக்கு இவனுக்கு உதவி பண்ற, நீ உனக்கு என்னாச்சு, இவன் ஆல்ரெடி சரண அடைஞ்சிட்டான், அவனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அவனும் சரண அடைஞ்சிட்டான். ஹீரோவும் அவன் நீ எதுவுமே பண்ணல, நான் எதுக்கு பண்ண போறேன், அவன் நல்லா தான் இருக்கான். சரி ஓகே உன்னுடைய உண்மையான பிளான் என்ன, எதுவும் கிடையாது. ஆனா உண்மையிலேயே இந்த இடத்துல உண்மை என்னன்னா ஃபிளாமியா இன்னசென்ட்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து அந்த பேரியர் ஆக்டிவேட் பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் பயன்படுத்தினேன். அதுல ஒரு எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. பட் அதுக்கான டைமிங் கொஞ்சம் கிடைக்கணும். பயமுறா நீ தான் ஃபேக், அதை தான் பண்ணிருக்கேன். எங்க வெயிட் பண்ண, நான் எதுவும் வெப்பன்லாம் காட்ட போறது கிடையாது. இதுதான் என்னுடைய மாஸ்டரால் உருவாக்கப்பட்டது. என்னுடைய மாஸ்டர் உருவாக்கம் தான். ஃபிளாமியா உன்னுடைய புல்லட் ஒன்று கொடு, அதுவும் ஃபைன்ஸ் யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவும் அது மேல அந்த கேஜெட்ல இருந்து கேஸை ஒன்று லீக் பண்ணி விட தெளிச்சு அடுத்த நிமிஷமே ஃபிளாமியாவோட கைரேகை அப்படி அதில் தெரியுது. இப்போ புரிஞ்சுதான் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அந்த பேரியரை யார் ஆக்டிவேட் பண்ணாங்கன்ற விஷயத்தை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சு அவங்களோட கைரேகை வச்சு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா ஃபிளாமியா அதுக்கான சாட்சியா இருப்பான். ஏன்னா அவளுக்கு தெரியும் பேரியரை ஆக்டிவேட் பண்றதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எப்படி கண்டுபிடிக்குதுன்னு. இது போல நான் அந்த இடத்துல தெளிச்சு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுகிட்டையும் இதை கொடுத்தேன். இதனாலேயே கண்டிப்பா அந்த பேரியரை ஃபிளாமியா டச் பண்ணன்றது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி சொல்றது கேட்டுட்டு நம்ம ஃபிளாமியாவை ஃபீல் பண்றான். அட்லட்டு எனக்காக இவ்வளவு பொண்ணு, நான் தான் ஃபேக்கு, அடுத்தது என்ன பிளான்ன்றது என் கிட்ட கேட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் எனக்கு எதிராக மாத்தினேன். கடைசியா வந்து இவ்வளவு பிளேம் பண்ணி கொள்ளலாம் நீ நினைச்சேன். பட் நான் இப்போ இவ இன்னசென்ற விஷயத்தை நான் நிரூபிச்சிட்டேன். இப்போ என்ன கொண்டா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் உண்மையை கண்டுபிடிச்சு உனக்காக பண்ணணும்னு நினைச்சேன். எதுக்காக ஒன்னு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், அதுதான் விஷயமே. மோராவும் அடலட்டு யாரா நீ எதுக்கு கடைப்பிடிலாம் பண்ணிட்டு இருக்க, இருந்தாலுமே பார்த்தா மோரா நம்பாம நான் எப்பவுமே உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு அவனும் போயிட்டு அடிக்கலான்னு பார்க்க. ஆனா நம்ம ஹீரோவும் கம்முன்னு இருக்கும் போது ஃபிளாமியா பார்த்தா ஷூட் பண்ணி தடுக்கிறான். ஏன் இப்படி பண்ண ஃபிளாமியா, நான் என்னதான் அவனை வெறுத்தாலுமே அவன் எனக்காக இதெல்லாம் பண்ணிருக்கான். நான் இந்த இடத்துல ஃபேக்கானவன் கிடையாதுன்றது அவன் ஃபேக்கானவன்றதை நிரூபிச்சா கூட என்ன காப்பாற்றணும்னு நினைச்சான். அதுக்காக நான் இப்போ பண்றேன். அவன் உன்னை ஏமாத்துறான், அவன் என்ன ஏமாத்தல, அவன் உண்மையிலேயே என்ன விரும்புறான் அப்படின்னு அவளும் அழுதுன்னு சொல்ல. இன்னொரு பக்கம் அந்த பாம்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் அந்த தப்பிக்க. இன்னொரு பக்கம் போற வழியில பார்த்து நாச்சிராணியோடைய பவர்ஸ் எல்லாமே வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோ தப்பிச்சிடறான். மோராவும் பிரின்சஸ் எவ்வளவு நேரம், நாச்சிராணியாவும் இப்போ ஃபுல்லா மாறிட்டா ஹீரோ கைதுறான். எவ்வளவு நேரம் இவனுக்கு ஆதரவா இருந்தவன் அடலட்டு ரொம்பவும் ஃபன்னா இருக்க போகுது. இது இப்போ நான் தான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அவன் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கா. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்சிக்கிற மாதிரி பிடிச்சி லைக் போட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதம் வந்திருக்கும். முடிஞ்சு யாருக்கு பண்ண பொறுமையாக பார்த்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.